ஹாய், இனிய காலை வணக்கம். எங்கள் வீட்டில் கொஞ்சம் பழைய கஞ்சி மிஞ்சிருச்சு. பழைய கஞ்சி மிஞ்சினா நாங்கள் கருவாடு, தேங்காய் துவையை, வத்தை, மோர் வத்தை, மிதுக்க வத்தை, இந்த மாதிரி வத்தை வச்சு சாப்பிடுவோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாதம் இப்படி தான் நாங்கள் எப்போயுமே எங்கள் வீட்டில் பழைய கஞ்சி கொஞ்சம் நாங்கள் வச்சுருப்போம். ஏன்னா நான் பிறந்தது கிராம சைடு பிறந்தேன். ஆனால் இப்போ நான் இருக்கிறது டவுனில் என்னை மேரேஜ் பண்ணி கொடுத்தாங்க. நான் டவுனில் இருக்கேன். ஆனால் நான் கிராமத்து பழக்க வழக்கங்களை என்னால் மாற்றிக்கிட முடியலை. அந்த பழைய கஞ்சியில் நாங்கள் நீச்சல் தண்ணி எடுத்து நீச்சல் அப்போ எடுத்து மாவு நாங்கள் எப்போயுமே நவதானிய மாவு நம்ம கம்பு மாவும் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம், கேப்பை அந்த மாதிரி. ஆனால் நான் அப்படி அரைச்சிக்கிடலை. நான் எல்லா மாவும் சேர்த்து கம்பம், சோளம், கேழ்வரகு, கேப்பை, வெள்ளைச்சோளம், வரகு, கவினி அரிசி, முத்துச்சோளம், இந்த மாதிரி எல்லா ஐட்டம் போட்டு நான் எல்லாம் சேர்த்து போட்டிருக்கேன். ஏன்னா பாப்பா சாப்பிட்றதுனால நான் எல்லாம் சேர்த்து போட்டு தான் கூழுக்கு அரைச்சி இது பண்ணுவேன். நான் அதே மாதிரி நான் நீச்சல் தண்ணியை வேஸ்ட்டு பண்ண மாட்டேன். ஏன்னா யாராவது தண்ணின்னு நம்ம வீட்டில் கேட்டாங்கன்னா நம்ம நீச்சல் தண்ணி தான் நாங்கள் எங்கள் ஊர் சைடு மோந்து கொடுப்போம். காலையில் உழுக போகிறவங்க விவசாயத்துக்கு போகிறவங்க காலைல நீச்சல் தண்ணி தான் அவங்களுக்கு இப்போ நம்ம காப்பியில் ஹார்லிக்ஸ், போன்வீட்டா போட்டு சாப்பிட்ற மாதிரி கிராமப்புறங்களில் பொதுவாகவே வேலைக்கு போகிற ஆம்பளைங்களும் சரி பொம்பளைங்களும் சரி இந்த நீச்சல் தண்ணி தான் குடிச்சிட்டு போவாங்க. எங்கள் வீட்டில் நான் விவசாய குடும்பத்திலேருந்து பிறந்த பொண்ணு தான். அதனால தான் நான் சொல்கிறேன். இது எப்படி எல்லோரும் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியலை. நான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஏதாவது தவறாக பேசுனா மன்னிச்சுக்கோங்க. நான் எப்போயுமே கூழுக்கு போட்டு மாவு போட்டு இந்த மாதிரி கரைச்சி அந்த நீச்சல் தண்ணியில் போட்டு மாவை போட்டு நல்லா கெட்டி இல்லாமல் கரைச்சிக்குவேன். கரைச்சி வச்சுட்டு ஒரு 1/2 hour கழித்து இல்லைன்னா ஒரு 1 hour கழித்து ஊற்றி விடுவேன். ஏன்னா நீச்சல் தண்ணி ஏற்கனவே புளிச்சிருக்கும். புளிச்சதுனால ரொம்ப புளிச்சிரும், மாவு சாப்பிட முடியாது. அதனால் கொஞ்ச நேரம் ஆனோடனே நான் ஊற்றி விட்டுருவேன். இந்த மாதிரி நீங்களும் ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு எடுத்து சாப்பிடுங்க. தேங்க்யூ நண்பர்களே.